Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம வெள்ளரை கீரை குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் குக்கர்ல 100 கிராம் சிறுபருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதனால கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் 2 கைப்பிடி அளவுக்கு வெள்ளரை கீரையை கழுவிட்டு நல்லா பொடிசா அறுத்து வச்சிருக்கேன். எதுக்கு அறுத்து வச்சிருக்கேன்னா நம்ம கீரை வந்து வேகிறதுக்கும் சரி கீரை மசியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காகவே வேக வைக்கும் போது கீரையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து குக்கர்லேயே சேர்த்துடலாம். இது கூட நான் ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. 2 வெங்காயம் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் இதில் சேர்த்துருங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. 5 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துருங்க. இப்போது இந்த பருப்பும் கீரையை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கலாம். வெள்ளரை கீரை குழம்புக்கு வந்து நம்ம புளியை சேர்த்துக்கிறது இல்லை. புளி சேர்க்கும் போது நம்ம இந்த வெள்ளரை கீரையில் இருக்கிற மருத்துவத்தன்மையெல்லாம் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் நம்ம புளியை சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம தக்காளியை கூடுதலாக சேர்த்துருக்கோம். அதனால தான் நான் 3 பெரிய தக்காளியை எடுத்திருக்கேன் இதில். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்ட பிறகு இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுருக்க கீரையை வந்து மத்து போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா மசிய விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீரை வந்து நல்லா மசிஞ்சிரும். மத்து போட்டு நம்ம கடையும் போது குக்கர்லேயே மத்து போட்டு மசிச்சு எடுத்துக்குங்க. கீரை பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சு. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரை குழம்ப தாளிக்க ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. 6 மிளகாய் எடுத்து போட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருக்கோம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வடுவம் அதுவும் இது கூட சேர்த்துருங்க. வடுவம் இருந்தால் போட்டுக்கலாம், எல்லா கடையும் பரவாயில்ல. வடுவம் போடும்போது கீரை குழம்புக்கு இன்னும் நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்காகவே வடுவத்தையும் சேர்த்துக்கிறோம். அடுத்து பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது தாளித்து முடிகிற வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கொஞ்சம் தீய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு. கலர் பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணீரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா இப்படி கலரி விட்டுக்குங்க. குழம்பு வந்து ஒரு 30 செகண்ட் இருந்தாலே போதும், குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா இந்த கீரையெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எல்லாமே இதில் பண்ணுறோம். அதனால் இந்த குழம்பு வந்து மற்ற குழம்பு மாரி நம்ம கொதிக்கணும்லாம் அவசியம் எதுவுமே இல்லை. இப்படி நல்லா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இப்படி கலரி விட்டாலே போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த வெள்ளரை கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளரை கீரை வந்து ரொம்ப ஞாபக சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரை குழம்பு வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க இந்த கீரை குழம்பை. அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியான ஃபுட்டு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம JK சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.